அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குல்ஃபி சொன்னார், எனக்கு தமிழ் மேமா சுனிதா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் 2 பேரும் சுனிதாவா 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 தான் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ டெலிவிஷன்ல எனக்கு கொடுக்கும் போது அந்த வார்த்தையில ரொம்ப புதுசா இருக்கும்ல. ஸோ டு மேக் தட் சென்டென்ஸ் இன் மை பிரெயின் அண்ட் அதுக்கப்புறம் சொல்றதுக்குள்ள அங்க ஏதோ கொலாப்ஸ் ஆயிடுது. லைஃப் லாங் ஒருத்தவங்க வந்து வேணும் அப்படின்னு சுனிதாக்கு வந்து என்னைக்காச்சு லைக் ரியலைஸ் ஆகி தோணி இருக்கா? I want somebody in my life, but the thing is, it's better to be alone for some time than choosing the wrong person. And so இதெல்லாம் வந்து நான் என்னோட கம்பெனி கிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி. loyalty, respect, care, love. எனக்கு இருக்க கூடாது அந்த மாதிரி சம்திங் ஏதாவது. If he's a man, he should make other girls insecure. Do you understand? அந்த ஒரு பொண்ணுக்காக மத்த girls தான் insecure ஆகும். ஓடுற நரி இல்ல ஒரு நரி கிள நரி பாட்டுல ஓடுற நரி இல்ல ஓடு நடி சடை போடு டா டும் டும் பாட்டு. இல்ல இப்ப ஏதோ தாத்தாக்கு தன் குஞ்சு பன் குஞ்சு அப்படி ஏதோ இருக்குல்ல. தாத்தாக்கு பொன் குஞ்சு குஞ்சு பொன் குஞ்சு. चंदू की चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चम्मच से चटनी चटाई. ஆஹா, சந்துவோட மாமா சந்துவோட மாமிக்கு ராத்திரி உட்கார்ந்து சட்னி பண்ணி கொடுத்தாரு. ஆனந்தன் வர்ஸ்க்கு வீசன் எல்லாரோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட அந்த மழலை குஞ்சு குஞ்சு பேசக்கூடிய தமிழுக்கு வந்து நிறைய ஃபேன் இருப்பீங்க. ஆனா இந்த தமிழையும் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அழகா தமிழ் மேமா அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் மேம் ஸ்டாரிங் பசு பிரதீப் அண்ட் சுனிதா கோகாய் 2 பேரும் வந்திருக்காங்க நம்ம கூட. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. நல்ல இன்ட்ரோடக்ஷன். இது மக்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல தொலைப்பதான். ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா ஆமா. ஆக்சுவலா எனக்கு அப்படியே யோசிக்கிறேன். நான் அப்படியே பின்னாடி போகும்போது நான் வந்து ஒரு தமிழ் டீச்சரா வந்து உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து போய் இப்ப நீங்க வந்து தமிழ் மேம் ஆகி அழகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான தமிழ் மேம் வந்து பண்ணி நடிப்பு தான். தமிழ் டீச்சர் ஆக முடியாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா முயற்சி அப்படி இருக்கு. தமிழ் கத்துக்கிற முயற்சி இப்ப வரைக்கும் போயிட்டே இருக்கு. அடடா. ஆனா எவ்வளவு அழகா இப்ப வந்து தமிழ் பேசுறீங்க தெரியுமா? ஒரு 4 இயர்ஸ்ல இவ்வளவு அழகா வந்து ஒரு சம growth and அழகா இருக்கீங்க. அழகா இருக்கேன். என்ன தமிழ் பேசிட்டு இருக்கா? ஐயோ, என்ன கலாய்க்கிறாங்களே. ஓகே, ரெடி. அண்ட் பிரதீப், இது வந்து எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அண்ட் தமிழ் மேம் எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி எனக்கு வின்டர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது கிரிட்டிக்கலி நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தான் குல்ஃபின்னு ஒரு ஆர்டிஸ்ட், இண்டிபெண்ட் ரேப்பர், அவங்க இந்த சாங் எடுத்து வந்து கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப கேட்ட உடனே ஃபஸ்ட்டு சாங்கை ட்ராக் ஆகல, ஜஸ்ட்டு பாடி காட்டினோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு அகில்னு ஒரு டைரக்டர், அவன்கிட்ட அப்ரோச் பண்ணேன். அவன் வந்து அசல் கோளார் பாட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்ரோச் பண்ணோடனே அவனுக்குமே சாங் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ வந்து குல்ஃபி சொன்னார், எனக்கு தமிழ் மேமா சுனிதா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னோடனே நாங்கள் 2 பேரும் சுனிதாவா 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 தான் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மீட் பண்ணோம், சாங் ட்ராக் காட்டினோம், அண்ட் அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்படிதான் இது அமைஞ்சிச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் இது. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு அடுத்தது உடனே எனக்கு இது கிடைச்சது வந்து ரொம்ப ஸ்பெஷலா தான் பாக்குறேன். பியூட்டிஃபுல். அண்ட் சுனிதா, உங்ககிட்ட வந்து தமிழ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வருது அப்படின்னோட எப்படி இருந்தது? லைக் நானா தமிழ் மேமா? நான் தமிழ் இது இந்த எக்ஸ்பிரஷன் தான் இருந்துச்சு. எனக்கு கூப்பிடுறீங்க, ஏதோ பிராங்க் கால் பண்றீங்களா அப்படிதான் நினைச்சேன். அது பட் அவங்க கான்செப்ட் சொன்ன அப்புறமா தெரிஞ்சு போச்சு எதுக்கு கூப்பிடுறாங்க. எவ்ரிதிங் ஒரு ஃபியூஷன் இருந்தா நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க தமிழ் மேம்னா சுனிதா இருக்கும்னு. அது அந்த
அந்த ஃபியூஷனுக்காக தான் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதர்வைஸ் தமிழ் மேம்க்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. உண்மையிலேயே அது ஒரு தமிழ் மேம்னு ஒரு பாட்டு எடுத்துட்டு சுனிதா இவ்வளவு அழகா தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையிலே நீ எனக்கு 4 வருஷம் முன்னாடி பாத்துருக்கல, அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இப்போ தெரியுது. இல்ல அவ்வளவு பியூட்டிஃபுல். நம்ம வந்து டெலிவிஷன்ல பாக்கும்போது அது வாண்டம்பியா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது தட்ஸ் டிஃபரெண்ட். பட் ஆனா இன் பர்சன் இவ்வளவு அழகா அது கிடையாது. நான் டெலிவிஷன்ல கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, டெலிவிஷன்ல நான் தப்பா தெரிஞ்சு பண்றேனோ. அப்படி கிடையாது. சி, இப்போ நாங்க பேசுறது ஒரு கொலாக்கியல் லாங்குவேஜ். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, திஸ் இஸ் நார்மல் எவ்ரிடே டாக். இப்போ டெலிவிஷன்ல எனக்கு கொடுக்கும் போது அந்த வார்த்தையில ரொம்ப புதுசா இருக்கும்ல. சோ டு மேக் தட் சென்டென்ஸ் இன் மை பிரெயின் அண்ட் அதுக்கப்புறம் சொல்றதுக்குள்ள அங்க ஏதோ கொலாப்ஸ் ஆயிருது. சோ அதை நான் பர்பஸ்ஃபுல்லி பண்ணல. தட் இஸ் பிகாஸ் நியூ வேர்ட்ஸ் மேக் பண்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஹிந்திலனா खाना खाया அப்படியெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க. தட்ஸ் a very normal everyday talk. பட் ஏதோ டயலாக் உங்களுக்கு கொடுத்தா நீங்க மாட்டிப்பீங்க. தட்ஸ் why I get caught in அந்த டயலாக்ஸ்ல தான். அது நடிப்பு இல்லையா, அது வராது எனக்கு. ஒரு டப்புன்னு ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுறதுனால ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? இல்லைன்னா வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பு ஆர் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து டப்புன்னு ஓப்பனா சொல்லிடுறதுனால வந்து சுனிதானா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆர் சம்திங் லைக். ஏங்க ஒரு பெரிய ஷோல அப்படியாச்சே, மூஞ்சில சொல்றதுனால தானே அப்படி பிரச்சனையே எனக்கு. ஆனா அந்த ஃபில்டர் ஐ திங்க் நடிக்கிறதுக்கோ நம்மளுக்கு காசு கிடைக்குது. ஓகே, we are getting paid for that. ரியல் லைஃப்ல நடிக்கிற அவசியமே கிடையாது. யாருமே நம்மளுக்கு சாப்பாடு போடுறது இல்ல, நாங்களே நம்மள பாத்துக்கோம். கரெக்டா? So why do we lie to ourselves? Whatever you want to say, but I would say that be kind when you're saying those things, whatever you want to. But நீங்க முஞ்சி நேரம் சொல்லிடலாம். அது நாட் நெசசரி உங்க வாழ்க்கையில எல்லாரும் தான் உங்க கூட பேசணும், எல்லாரும் உங்க பத்தி நல்லா தான் பேசணும் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ப்ரெஷர் எடுத்தீங்கன்னா, சொசைட்டி ப்ரெஷர் எடுத்தீங்கன்னா நீங்க வாழவே முடியாது. மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பிடிக்கலையா பை டாடா. பட் இது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபைன் லைன் ஆஃப் லைக் வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து ரூடா தெரியலாம். பட் ஆனா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இல்லப்பா சுனிதா சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? பட் ஆனா அந்த ஃபைன் லைன் தாண்டி நிறைய பேர் அது ரூட்னஸ் அப்படின்னு எடுக்கும்போது அது எப்படி புரிய வைப்பீங்க? இல்ல நான் சொல்றேன், எங்களுக்குமே ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் போனோம். ஆனா அங்க போனா இவ்வளவு ஸ்வீட்டா இருப்பாங்கன்றத இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்காங்க. நான் அவங்கள்ட்டே சொல்றேன், இவ்வளவு ஸ்வீட்டா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப பர்சனலா அவங்க கிட்ட பேசினா இன்டராக்ட் பண்ணா மேபி அவங்க யாருன்றது தெரியும் நான் நினைக்கிறேன். வெளியில இருந்து பாக்கும்போது I'll tell you something. அதுக்கு ரீசன் இருக்கு. See, நான் அசாம்ல இருந்து கிளம்புனேன் when I was 16 years old. Okay, I was 16. I was Bombay work பண்ணிட்டு இருந்தேன். So being a teenager girl, நீங்க நிறைய அடி வாங்குவீங்க, நிறைய செருப்படி, அப்போதான் உருபடி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஹாவ் டு பில்ட் அ ஆரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்க அதை பில்ட் பண்ணல வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நசுக்கி போயிட்டே இருப்பாங்க. அண்ட் பீங் அ கேர்ள் you have to maintain that. Otherwise everybody will stamp on you and go forward. Easily taken for granted. And என் பேரண்ட்ஸ்ல இருந்து அது வந்ததும் எங்கல இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியல. I don't let people come like this to me. No, there is a blockage. இங்கே வரைக்கும் தான், அவ்வளவுதான். அதை நீங்க வைக்கல, especially for girls. அதை நீங்க பண்ணலனா you can't survive. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில it's very very difficult. People will just make use and walk off like that. So because of young age நான் வீட்டு வெளியே வந்தனால இங்கேயும் அந்த practice ஆயிடுச்சு to be keeping that straight face so that nobody dares to come and talk, you know, something rubbish to me. So that is my experience, and because of that young age practice பண்ணனால இப்போ அப்படியே மாறிட்டேன். That it will take time for somebody to approach me also. It is இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட நான் personally சிரிச்சோ அப்படியே அப்படி never I have done that. ஒர்க் பண்ணிட்டோமா, அப்படி பண்ணோமா, ஓகே ஹாய் பாய், நல்லபடியா இருங்க அப்படி சொல்லிட்டு I just go back home. That's all. I have no personal attachment to anybody, I think, in the industry. No one. Except few best friends what I have, Priyanka or Anchita. Personal attachment யார் கூட work placeல நான் வைக்க மாட்டேன். That's a very good thing for me. And personal attachmentன்றதுனால like I really wanted to ask you this. What? இல்ல
லைஃப்ல ஓகே ஓகே லைக் சம் பர்சன் சாரி நான் முன்னாடியே நோஷன் வாங்கிட்டேன் ஏன்னா many people are asking about somebody else இல்ல, in இல்ல, the இல்ல. shows. That's why நான் அந்த பர்சன் பேர்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் லைக் பட் ஆனா உங்களுக்கு ஏன்னா இப்ப வந்துட்டு உங்க தங்கச்சி கூட நம்ம வந்து பாக்குறோம் இந்த லவ் அண்ட் லைக் அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்கு அண்ட் அப்படி பார்க்கும்போது லைஃப் லாங் ஒருத்தவங்க வந்து வேணும் அப்படின்னு சுனிதாக்கு வந்து என்னைக்காச்சு லைக் ரியலைஸ் ஆகி தோணி இருக்கா ஒரு லைக் வந்து ஒரு 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 லாங்கிங்கான ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல அந்த மாதிரி கேக்குறேன் நோ நேம்ஸ் ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் companionship கண்டிப்பா வேணும். இட்ஸ் ஐ எம் நாட் இன்டு தட் கம்பேனியனே வேணாம் அப்படியெல்லாம் தாட் ப்ராசஸ்க்கு நான் வரல. ஐ வாண்ட் சம்படி இன் மை லைஃப் பட் த திங் இஸ் இட்ஸ் பெட்டர் டு பி அலோன் ஃபார் சம் டைம் தென் சூசிங் த ராங் பர்சன். அண்ட் சொல்ல வெரி பேட் கோட் இருந்துச்சு வேணாம். ஓகே இல்ல இல்ல ரொம்ப கரெக்ட். if you get married before, if you are not married till 30, no, that means good luck, you have skipped one divorce. Okay, Okay. it is like that. So இது நல்லா இருக்கு. nowadays it's so easy, no, பிரதீப் ஒரு டிவோர்ஸ் ஸ்கிப் பண்ணியாச்சுல. ஆமா அந்த மாதிரி நானும் பண்ணிட்டேன். 30 வயசு ஆயிடுச்சுன்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நான் இங்க வேணாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவேன் because my age, no, brings me that joy and confidence that இவ்வளோ வருஷம் தாங்கிட்டேன் சுனிதா, பண்ணிட்டேன் இங்கேயோ ஃபால் ஆகாம you are on the track. Maybe I have not reached that point, but I am in the journey, and journey brings you happiness, not the destination. That is the fact. Okay, அதை நான் ரொம்ப நம்புவேன். So companionship வேணும், but I want with the right person when I have that confidence. Okay, இவன் கூட வாழலாம்ப்பா, எப்படி கொஞ்சம் மென்டல் இருக்கிற மாதிரி. With that one person, you want to be mental. ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா இருக்கணும், அவன் ஜட்ஜ் பண்ண கூடாது. அந்த மாதிரி it's very difficult to find. அண்ட் சுனிதாவோட கைண்ட் ஆஃப் லிஸ்ட்னு ஒன்னு இருக்கும்ல, இதெல்லாம் வந்து நான் என்னோட கம்பெனி கிட்ட எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி டப்புன்னு ஒரு 5. Loyalty, respect, care, care and what, love last. இது வந்து இருக்கணும்னு இருக்கு இல்லையா, பட் ஆனா எனக்கு இருக்க கூடாது அந்த மாதிரி சம்திங் ஏதாவது இது இருந்தா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெட் ஃபிளாக் அந்த மாதிரி. Red flag, the biggest red flag, if he makes me insecure for other girls, like எனக்கு நிறைய girl நிறைய பேர் என் பின்னாடி அது biggest red flag. I think if he's a man, he should make other girls insecure. Do you understand? அந்த ஒரு பொண்ணுக்காக மத்த கேர்ள்ஸ் தான் இன்செக்யூர் ஆகணும். நிறைய கேர்ள்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களோட பொண்டாட்டி அவங்க கேர்ளுக்கு இன்செக்யூர் பண்ண கூடாது. தட்ஸ் நாட் மேன்லி, ஐ பிலீவ். பிகஸ்ட் ரெட் ஃபிளாக். பியூட்டிஃபுல். ஆனா உண்மையிலே உங்ககிட்ட பேச அப்படியே ஒரு ஞானம் மாதிரி வருது ரிலேஷன்ஷிப்ல. இல்ல நிறைய பேருக்கு வந்து இப்ப இருக்கிற லைக் டைம் பீயிங்ல என்ன ரிலேஷன்ஷிப்னா என்ன ஆர் வந்து நிறைய பேர் வேற அதுக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இவருக்கு கேளுங்களேன், ஸ்கிப்பிங் ஒன் டிவோர்ஸ் அப்படின்னு. உங்க கல்யாணம் எப்போ? எனக்கு கல்யாணம் லேட். லவ் இருக்கா இல்லையா? பண்ணனும். லவ் இருக்கா இல்லையா? லவ்வோ இல்லையா? கிரஷ்னா எப்படி மாதிரி பொண்ணு வேணும்? உண்மையாவே மேம் ஆயிட்டாங்க. எனக்கு சுனிதா சாஸ்கிங் பிரதீப்ன்ற மாதிரி வரும். எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணா இருந்தா அப்படி இல்ல. இப்போ நான் அந்த ஜோன்ல இல்ல. ஆக்சுவலி நான் இது கல்யாணம் பண்ற ஜோன்லயே இல்ல, எந்த ஜோன்லயுமே இல்ல. நான் என்னோட ஒர்க் அந்த ஜோன்ல தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த குல்ஃபி எல்லாருமே ஃபுல்லா பாய்ஸ் கேங்கா இருக்கு. அதனால கேர்ள் வந்து என்டர் ஆகுறதுக்கே பிளாக் அவங்க தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட். ஐயோ குல்ஃபி. ஏன்னா என்னை சுத்தி எப்பயுமே டைரக்டர்ஸ் 2-3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட போனாவே ஒரு நைட் ஃபுல்லா ஸ்டோரி அப்படி போயிடுது. இல்லைன்னா குல்ஃபியோட ஜாம் பண்றேன், பாட்டு பாடிட்டே இருக்கேன். ஆனா புதுசா இது அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பேஸே இல்ல எனக்கு. ஆக்சுவலி ஒரு பொண்ணு இல்ல, நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் கேர்ள்ஸ் ஜெனரலி இஃப் தேர் பர்சனல் லைஃப் இஸ் நல்லா இருந்தா அவங்க ப்ரொஃபஷனலி ரொம்ப நல்லா ஃப்ளரிஷ் ஆவாங்க. பசங்களுக்கு எப்படின்னா தே வெரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். கார் வாங்கணும், இது பண்ணும், அது பண்ணும். கேர்ள்ஸ் ஆர் நாட் லைக் தட். இல்ல, நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்த வரைக்கும் அது மட்டும் தான் இருந்துச்சு. ப்ராஜெக்ட் இல்ல. பிரேக்கப் ஆச்சு, ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஒரு அப்படி இருக்கும்போது இன்னொன்னு என்னை சுத்தி உள்ளவங்களும் அதான் சொல்றாங்க,
ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது ஸ்லிப் ஆனா கூட ஐ ஆல்சோ வாண்டட் தட். பிடிச்சி அதான் உங்களுக்கு தெரியும். பட் இஃப் யூ ஃபைண்ட் த ரைட் கேர்ள் இல்ல அதுக்கான மென்டலி அதுக்கு ரெடி ஆகணும்ல. அது இன்னும் நான் ரெடி ஆகல. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு, குல்ஃபி, டைரக்டர்ஸ் எல்லாமே என்னன்னு நான் முன்னாடி போயிட்டேன்னா அவங்க எல்லாம் வந்துருவாங்கன்ற ஜோன். அப்படி இருக்கும்போது நான் என்னை பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் யோசிக்க முடியல பிகாஸ் ஆஃப் தெம். ஆனா நல்லா பாத்துக்கிறாங்க என்ன, ஒரு பொண்ணு பாத்துக்கிற மாதிரி தான் அதான் குல்ஃபி சொன்னா. ஆக்சுவலி குல்ஃபி என்ன சொன்னா, என் ஃப்ரெண்டு வசந்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என் ஒய்ஃபா, அவர் வின்டர் டைரக்டர், அவர் என் ஒய்ஃபா, குல்ஃபி வந்து என் பையனா. இவங்களே அதை டிசைட் பண்ணி இப்படி பிளாக் பண்ணிட்டாங்களா. இது வந்து அவங்க உரிமையா சொல்லிக்கிறாங்க, நான் உங்க பையனா, என்ன பாத்துக்கோங்க, டே எனக்கு கல்யாணம் ஆகணும்டா. பையனுக்கு பாத்துக்கிறதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்துக்க வித்தியாசம் தெரியல. எனக்கு தெரியுது, ஆனா அவங்க விட மாட்டாங்களே. ஒர்க் வைஃப் கேட்டிருக்கோம், ஒர்க் சைல்ட் கூட ஓகே. பட் ஆனா இதையே வந்து நீங்க குல்ஃபி கிட்ட கேளுங்க. அவன் வந்து இல்ல அவ்வளவு நேரம் மணி வெளியே அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, குல்ஃபி தான் வித்துட்டு இருந்தாரு. ஆஹா குல்ஃபி வெளியில வித்துட்டு தமிழ்நாட்டிலே போனது தமிழ் தெரியலையேன்னு ஒரு ஆதங்கம். அதை வந்து ஃபன்னா நான் ஒரு நம்புறது என்னன்னா, லைக் அவங்க மீன்ஸ் நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு, நீ கேக்குற மாதிரி நான் சொல்றேன். அந்த ஜோன்ல ஒரு பண்ண பாட்டு தான் தமிழ் மேம். ஃபர்ஸ்ட் எழுதும் போதே வந்து அக்கா தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தோம், நானும் சீரியஸா பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தோம். பாத்துட்டு இருக்கும் போது சாப்பிட்டுட்டே பாத்துட்டு இருந்தோம். ஆனா தமிழ் மேம்னா அப்படின்னா, தமிழ் மாமா என்னடா என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் ஒர்க் பண்ணோம். அது எதனால வந்து அழகா சுனிதா பார்த்தனும் ஒரு தமிழ் மேம் அப்படின்னு தோணுச்சு? இல்ல லைக் அதுதான் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சுல தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ் தெரியலங்கிறது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா அங்கிருந்து வந்து அக்கா வந்து இங்க தமிழ்ல வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே இவங்க சொன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும், இவங்க சொன்னா கரெக்டா போயிடும். எனக்கு வந்து அண்ட் எனக்கு வந்து நான் இப்ப குல்ஃபி கூப்பிட்டோங்க, நான் ஒரு செட் ஆஃப் வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து தமிழ் டீச்சரா இருந்தேன், அப்பவே வந்து என்ன காரி துப்பிட்டீங்க, உனக்கு தமிழே தெரியல, நீலாம் ஒரு தமிழ் டீச்சரான்னு எனக்கு வந்து கேட்டீங்க. பட் ஆனா இப்ப அனுப்பி இருக்கிறது அதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால வந்து இப்ப நான் வந்து குல்ஃபி வந்து உங்களுக்கு தமிழ் கத்து கொடுக்க போறாரு. ஓகே தமிழ் தெரியல அதுதான் இந்த மேட்ரு. மன்னித்துக் கொள்ளுங்கள் எல்லாரும், ட்ரை. ஓகே லைக் எல்லாமே ஒன்னு ரெண்டு படிக்கலாம். அப்படியே அதை டப்பு டப்பு டப்புன்னு நீங்க சொல்ல சொல்லி நீங்க பாருங்களேன். டப்பு டப்பு பண்ணல. ஓடுற நரி இல்ல ஒரு நரி கிளநரி. இது பாட்டுல ஓடுற நரியில ஓடு நடை சடைப்பட்டு டா டும் டும் பாட்டு தானே. கிளநரி முதுகுல ஒரு பிடி நிறமயிர். கிழிப்படி கிளநரி முதுகுல கிளநரி முதுக்குல ஒரு பிடி கிளநரி முதுக்குல ஒரு பிடி ஓகே மயிர் மயிர் கிளநரி அப்படி இருக்கு. ஆமா அப்படி இருக்கு. உண்மையா இஸ் நாட் a bad word. ஓகே இல்லையா? கும்பகோணத்தில் குரங்குகள். ரொம்ப கஷ்டப்படு யாரு சொல்ல முடியும். இது வந்து எதுக்கு அவ உனக்கு ஒரு வாங்க கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணுங்க பாக்கலாம். அது தெரியாதனாலதான் படிப்பாங்க. என்ன என்ன படிக்கணும்? நான் ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. ஃபர்ஸ்டா? அது தெரியாம எல்லாரும் தோடுடைய செவி. தோடுவே செவி. சூப்பர். எனக்கு தூது கொடுத்த தந்தை. எனக்கு தூது கொடுத்த தந்தை. தூது கொடுத்த தந்தை. தந்தை தோடுடைய தந்தைக்கு. தோடுடைய தந்தைக்கு. தோடுடைய தந்தைக்கு. தந்தை தோடுடைய தந்தைக்கு. தோடுவை தந்தைக்கு. தோடுடைய தந்தைக்கு. நீங்க பெருசா இப்ப தோடு போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. தோடு உடைய. தோடு உடைவே உடைய தந்தைக்கு. தோடு உடைவே தந்தைக்கு. தூது கொடுத்த செவியன். கூடு கொடுத்த செவியன். தூது கொடுத்த செவியன். தூது கொடுத்த செவியன். இது ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கும் தெரியல. அதாவது தோடுடைய செவிக்குன்னா காது, மீன் தோடு இருக்கிற காதுக்கு எனக்கு தூது கொடுத்து தந்தைன்னா என்னோட காதுக்கு செய்தி சொன்ன என்னோட அப்பா. தோடுடைய தந்தைக்கு தூது கொடுத்த செவியன். திருப்பி இவ்வளவு கஷ்டம் எப்படி நினைச்சேன் நான். தமிழ் மேம்க்கே கஷ்டப்படுற மாதிரி.
யாரே ரொம்ப கஷ்டப்பட தெரியல என்ன இது நினைச்சாங்க. என்னது? இதுவா இது தாத்தாக்கு தன் குஞ்சு. அவங்க சொல்லுங்க. டங் ட்விஸ்டர் ஆமா இதா? இல்ல இப்ப ஏதோ தாத்தா தாத்தாக்கு தன் குஞ்சு பன் குஞ்சு அப்படி ஏதாவது இருக்குல்ல? தாத்தாக்கு பொன் குஞ்சு குஞ்சு பொன் குஞ்சு. அதுதான் அதே விதவா. அதேதான். இருங்க இது சொல்றேன், இது ஈஸியா இருக்கும். கிழட்டு கிழவன் கிரட்டு கிழவன் கிழட்டு வியாழக்கிழமை வாழைப்பழத்தால் வாழைக்கிழமை வாழை கிளிட்டால் வழுக்கி விழுந்தான். வழக்கி விழுந்தா. இது நம்ம பிக் பாஸ்ல பாடுவேன். இது நம்ம அந்த ஒரு இது பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தோம். ஹிந்தில ஒண்ணு இருக்கு, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்ப நாங்க 3 பேர் ட்ரை பண்ணுவோம். चंदू के चाचा ने चंदू की चाची को ஓ இப்படி சொல்லக்கூடாது. இவனுக்கு தெரியும் ஹிந்தி. தெரியுமா? ஓ ஹிந்தி தெரியுமா? இது 4 வருஷம் முன்னாடி இதே அப்பயும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணுதான். எங்க திருப்பி சொல்லுங்க. இங்க चंदू के चाचा ने चंदू की चाचा ने चंदू की चाची को चंदू की चाची को चांदनी रात में चांदनी रात में चांदनी चम्मच से தமிழ் தெரியாது. चटनी चटाई. चटनी चटाया. चंदू की चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चम्मच से चटनी चटाई. ஆஹா, சந்துவோட மாமா சந்துவோட மாமிக்கு ராத்திரி உட்கார்ந்து சட்னி பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு ஹிந்தி தெரியும் கரெக்டா? பீட்ல இருக்கு. நம்ம பீட்ல இருக்கு இல்ல चंदू की चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चम्मच से चटनी चटाई. ஏங்க அதுக்கு ஒரு டப்புன்னு ஒரு மியூசிக் போற மாதிரி சுனிதா பாட போறாங்க. நீங்க அதுக்கு வந்து மியூசிக்கா டப்புன்னு ஒரு இது குல்ஃபினா எல்லாம் பண்ணலாம். பீட் பாக்ஸ். ओके சரி சும்மா ட்ரை பண்ணலாம். 5 6 7 चंदू की चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चम्मच से चटनी चटाई. चंदू की चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चम्मच से चटनी चटाई. பீட் பாக்ஸ்லாம் தெரியாது. சும்மா பரவாயில்ல, நல்லா இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி நல்ல வைபா இருந்துச்சு. சூப்பருங்க, நைஸ். இதுல வந்து லாஸ்டா ஒண்ணு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா திருக்குறள் போட்டிருக்காங்க. திருக்குறள் இல்லாம வந்து சுனிதா இல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. யாகாவா ராயினும் யாகாவா ராயும் ஆயினும் ஆயினும் நாகாக்கா நாகக்கா காவாக்கால் காவாக்கால் சோகாப்பர் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு சொல்லிழுது பட்டு சொல்லிழுக்கு. ஒரு ஸ்டேஜ்ல சொல்லு. யாகாவார் ஆயினும் நாகாக்க அது ஒரு இது. காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. யாகாவ நாகாவ காயாக்கா. ரொம்ப ஈஸியா சொல்லணும் இதெல்லாம். இல்ல ஏன்னா சுனிதாக்குனே வந்து அது வந்து அழகா இருக்கிற ஒரு குரல் இது. பிகாஸ் ஏன்னா யாரா இருந்தா ஏன்னா டப்புன்னு வந்து சுனிதா கோவம் வந்துரும். அது வந்து எனக்கு உண்மையில அது டப்புன்னு வந்து வந்துரும். அது வந்து ஏன்னா மேபி அது லாங்குவேஜ் பேரியரா இருக்கலாம். அந்த டைம்ல எல்லாம் அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அதெல்லாம் புரியாது. அவங்களுக்கு என்ன புரியுதோ டப்புன்னு வந்துடும், டப்புன்னு கோவம் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல நீ இது சொல்லல இல்லங்க இதாங்க நாங்க சொன்னோம் அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த ஒரு இது வந்து ரிலேட்டபிளா நீங்க என்ன சொல்லணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க திங்க் பண்ண முடியாது அப்படின்றதுல ஷீல் பி லைக் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால பாக்குற மாதிரியே பேசுறாங்க. அதுல அடி வாங்கின அது இன்னும் மைண்ட்ல இருக்கு. அப்ப கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து டீம் ஆதன் விஷஸ் யூ. உங்களுடைய எல்லாருடைய ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ்ல நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணணும். அகைன் சுனிதா நான் வந்து ஆக்டிங்ல பாக்கணும். பிரதீப் வந்து நாங்க இன்னும் என்னெல்லாம் வந்து ஸ்லீவ்ஸ்குள்ள இருக்கு அப்படின்றத நாங்க வந்து அன்ஃபோல்ட் பண்ணி பாக்கணும். அண்ட் ராப்பிங் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட். அடுத்தது வந்து ஒரு மெலோடி பண்ணிருக்கான். பியூட்டிஃபுல் ஷூட் போயிட்டு இருக்கும். அதுமே டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணணும். அது வந்து மக்கள் எல்லாருமே பார்க்கணும். அண்ட் டீம் ஆதன் விஷஸ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.